ஓம். இப்பொழுது இன்னென்ன பெயர்களுக்கு இன்னென்ன இடங்களிலே வழிபட வேண்டும் என்று உண்டு. சூரியன் வழிபட்டு தனக்கு பெரும் ஒளியை ஏற்படுத்தி கொண்டு தனது நோய், சரும நோய், இழந்த கண் ஒளி எல்லாத்தையும் பெற்ற அற்புதமான இடம் கடகடப்பை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆதிமூல வைத்தியநாத சுவாமி, ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ ராஜராஜன் என்று சொல்வார்கள். இங்கே யாரெல்லாம் வழிபட வேண்டும்? அவருடைய வாழ்க்கையிலே இந்தந்த பெயர் உள்ளவர்களுக்கு பலவிதமான குறைகள் இருந்தாலும் அவைகள் தீர்க்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த மாதிரி பெயர் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனசில் ஒரு கஷ்டம் உள்ளூர இருக்கலாம். அவர்களெல்லாம் இல்லை என்றாலும் அது வராமல் இருப்பதற்கும் இந்த ஊரை நாடி செல்ல வேண்டும். தஞ்சாவூர் அருகே பள்ளி அக்ரஹாரம். இந்த கோவிலுக்கு யார் செல்ல வேண்டும்? ராஜன், ராஜசேகர், ராஜா, ராஜரத்தினம், ராஜப்பா, தனராஜ், தன்ராஜ், ராஜராஜன், ராஜு, ராஜகோபால், தங்கராஜ், தங்கராசு, ராஜவேல், ராஜலிங்கம், ரங்கராஜன், வரதராஜன், ராஜம், ராஜம்மாள், ராஜாமணி. இப்படி ராஜநாமம் ராஜனுடைய பெயரை உடையவர்களும் பாஸ்கர், ரவி, ஆதித்யன், சூர்யா, சூரிய பகவானுக்கு உள்ள பெயர்களை உடையவர்களும் வழிபட வேண்டிய அற்புதமான ஸ்தலமானதான் இந்த தஞ்சாவூர் பள்ளி அக்ரஹாரம். இதுக்கு அருகிலே களஞ்சேரி வழியாக குறுங்கலூர். அந்த இடம் மிகவும் ஜாக்கிரதையாக கேட்டு செல்ல வேண்டும். பெரிய இடம், ஆனால் பக்கத்தில் இருக்கின்றது. இங்கே இறங்கி கடகடப்பை இங்கே உள்ள சிறு ஆலயம் சிவாலயம், பெருத்த ஆலயம் தற்காலத்திலே மாறி ஒரு குறுகிய ஆலயமாக மிகவும் வேதனைப்படக்கூடிய நிலைமைக்கு இந்த ஆலயம் வந்துவிட்டது. இதெல்லாம் பக்தர்கள் ஒன்று கூடி இந்த ஸ்தலத்தினுடைய பெரிய புராணமான சூரியன் இழந்த கலை, வெப்பத்தினால் தன் மனைவி பிரிந்து போய் சாயாதேவி எப்படி ஏற்பட்டாள் என்பதை அங்கே பேசி நீங்கள் ஒன்றாக இந்த மூர்த்திக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து நேர்த்தி வைத்து வணங்கி வந்தால் எப்படிப்பட்ட கடுமையான நோய்களும், தோல்வியாதியிலிருந்து மனோவியாதியிலிருந்து எத்தனையோ கடுமையான ராஜ பிளவுன்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட பிளவுகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இடம் இந்த கடகடப்பை. ஓம்.